கதிர்வேலன் கனவில் தோன்றிய முருகன். கதிர்வேலா, வாழ்க்கையில் வரும் சோதனைகளை கண்டு கலங்கக்கூடாது. நீ என்னை வணங்க மறுத்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ நேர்மையாகவும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவே இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் வசந்த காலம். உன் தங்கைக்கும் இதற்கு முன் வந்த மாப்பிளையும் அவனின் குடும்பமும் நல்லவர்கள் இல்லை வேண்டும். இப்பொழுது ஒரு நல்ல வரன் கிடைக்கும். தாய் தந்தை உடல் நிலையும் சீராகும். கதிர்வேலா, வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. வாழ்வில் வரும் கஷ்டங்களுக்கு பின்னால் சில காரணம் உண்டு. தள்ளி போகும் சில நல்ல விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு காரணம் உண்டு என்று கூறிவிட்டு முருகன் மறைந்தான். கதிர்வேலன் கண் விழித்து பார்த்தான். கண்டது கனவு. கனவில் வந்தது முருகன் என்பதை உணர்ந்தான். எழுந்து உட்கார்ந்து அருகில் இருந்த முருகனின் படத்தை பார்த்தான். காலை பொழுது விடிந்தது. கதிர்வேலன் வழக்கம் போல் வேலையை தேட கிளம்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தபால் மூலம் ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து பணியில் சேர ஒரு ஆஃபர் லெட்டர் வந்தது. சில நாட்களில் மருதமலை முருகன் கோவிலில் தங்கைக்கு திருமணம் முடிந்தது. அதுவும் வரதட்சணை இல்லாமல். அவனது குடும்பம் செழித்தது. தந்தையின் முகத்தில் சந்தோஷம், தாயின் இதயத்தில் நிம்மதி, தங்கையின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அப்போதுதான் கதிர்வேலன் உணர்ந்தான், முருகனை நம்பினால் நமக்கு தேவையான நேரத்தில் சரியான உதவியை செய்திடுவார். வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா.